இன்றைக்கி வந்து சாதம் குக்கரில் வைக்கிறதுக்காக நான் வந்து அரிசியை நல்லா 2 கழுவிக்கிட்டு 3/4 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை நம்ம குக்கரில் வச்சுருவோம். அதுக்காக கழுவிட்டு வச்சுருக்கேன். நான் உப்பு போட்டு தான் சாதம் வைப்போம். அதுக்காக உப்பு போட்டுக்கிட்டேன். குக்கர் சாதம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா குக்கரில் வச்சுக்கிறது. இப்போ உப்பும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். வெயிட்டு போட்டுக்கிறோம். ஒரே விசில் தான் விடுவேன். கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. இது என்ன பருப்புன்னு பார்க்குறீங்களா? பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருப்பு தான் பாருங்கள். நல்லா பூத்து வெந்துருச்சு. இந்த பருப்போடு என்னென்ன போட்டிருக்கோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா பழுத்து போனது கிடந்துச்சு, அதனால் வெட்டி போட்டாச்சு. போட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். மெயினாக பூண்டு தெரியுதா, பூண்டு போட்டிருக்கோம். ஏன் பூண்டு இதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜீரண சக்தி ஆகும். அதே மாதிரி பூண்டு சேர்க்காத டெய்லி நம்ம உணவில் வந்து பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ காய் வந்து நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன காய் வெந்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. காய் வந்து கத்திரிக்காய் தெரியுதா, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, அவரைக்காய் போட்டு இப்போ சிறுபயிறு சாம்பார், பாசிப்பருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாம்பாருக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. உப்பு ஆல்ரெடி நம்ம இதிலையே சேர்த்துட்டோம். உப்பு போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தூக்கி இந்த சாம்பாரோட ஒன்றா ஊற்றி விட்டுட்டு ஒரு தாளிப்பை கொடுத்துட வேண்டியது. குழம்புத்தூள் வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கிட்டேன். சேர்த்துக்கலாமா பாருங்கள். இது மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு. இப்போ இந்த சாம்பாருக்கு இந்த அப்பளத்தை நம்ம பொரிச்சிட்டு அப்படியே தாளிப்பை கொடுத்துடலாம். அதனால் நான் ஒரே எதிரியாக எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அப்பளத்தை பொரிச்சிக்கிறோம். இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துருவோமா. அதுக்காக கடுகு உளுந்தம் பருப்பு இந்த இருக்கு பாருங்க, கடுகு உளுந்தம் பருப்பை நம்ம போட்டுக்கிறோம். கருவேப்பிலை. இப்போ சிறுபயிறு சாம்பாருக்கு நம்ம வந்து தாளிப்பை கொடுத்துட்டோம். சுட சாதத்துக்கு நம்ம அந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி சிறுபயிறு சாம்பார் வச்சு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சுட சாதம் வச்சு சாப்பிடுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் பாக்கியலட்சுமி ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. பாய்.